ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. தேவன் தாகமுள்ளவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை பாய்ச்சுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தாகமுள்ளவனுக்கு தம்முடைய பரிசுத்த அக்கினியை கொண்டு அவர்களுடைய ஆவிக்குரிய அந்த தாகத்தை தீர்க்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, do you have the hunger for God? நீங்கள் தேவனுடைய பேரிலே நீங்கள் தாகம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் பேரிலே உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவாய் நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறீர்கள்? How much you thirst for him. அந்த தாகம் இருக்குது பாருங்க. நம்ம எப்படி தாகத்துக்கு தண்ணியை குடிக்க தேடுகிறோமோ, அதை போல இந்த ஜீவனுள்ள தேவன் பேரிலே உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய மனது, உங்களுடைய ஆவி அப்படி சமூகத்தை வாஞ்சிக்கிறதாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே என் ஆத்துமாமே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இட் இஸ் a intimate relationship with God. அந்த தேவனுடைய அவர் பேரிலே இது இடைவிடாத அந்த பிரசன்னத்தில் இருப்பது, அவரோடு ஐக்கியமாய் இருப்பது. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை உருவாக்கினார். இன்றைக்கு எந்த அளவுக்கு அந்த தனிப்பட்ட ஒரு நேசம், whether you feel that God is in you, அந்த இன்சைடு கான்சியஸ்னஸ் இருக்குது பாருங்க. God dwells in me. தேவன் எனக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார், அவர் வாசமாய் இருக்கிறார். அந்த தேவன் பேரில் எவ்வளவு தாகம், அப்படி நீதி மேல, அப்படி பரிசுத்தத்து மேல, அந்த நாமத்து மேல, அப்படி அன்பு மேல, அப்படி தேவ அந்த பிரசன்னம், அந்த மகிமையின் பிரசன்னத்து மேல நீங்கள் எவ்வளவு தாகம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். God is our righteousness. அந்த நீதியாகி தேவன் பேரில தாகம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் மாறுவீர்கள். இன்னைக்கு நமக்கு தேவன் பேரில, அந்த நாமத்தின் பேரில, அந்த ரட்சகர் பேரில, ஏசப்பாவுடைய பேரில அந்த வாஞ்சி, அந்த தாகம் நமக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய பேரில நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்தால், அந்த மகிமையின் பிரசன்னத்திலே கவனத்தை வைத்தால், அந்த ராஜ்யத்துக்குரிய மகிமை ஆளுகை வெளிப்படுகிற பொழுது இது மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய மனதை திறந்து கொடுங்கள். ஏசப்பா, நான் இந்த உலகத்து பக்கமே பார்க்குறேன்ப்பா, பிரச்சனையே பார்க்குறேன், வியாதியே பார்க்குறேன், எதிர்காலத்தையே பார்க்குறேனே. உங்கள் சமூகம், உங்கள் பிரசன்னம், உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய அந்த நாமத்தினுடைய மகிமை வல்லமையே அப்பா நான் வாஞ்சிக்க, ஆண்டவரே அது மேலே ஒரு விருப்பம், ஒரு ஆசை வருவதற்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி இந்த காலையில் அர்ப்பணிக்கலாம், ஜெபிக்கலாம். எங்களை உம்மை போல மாற்றுவதற்கு மாதிரியாய் ஆண்டவரே மாறினீரே அப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மாய்மாலங்களை கண்டு ஏமாந்து போகாமல் நீரே எங்களுக்கு நித்தியம் என்று சொல்லி உம்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழுகிற அந்த பாக்கியத்தை, கிருபைகளை, அந்த ஆசை உங்களுடைய சமூகம், உங்கள் பேரில், உங்களுடைய நீதி மேலே, பரிசுத்தத்து மேலே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தனியாத ஒரு ஆசையை நீங்கள் தாங்கப்பா. உடைய பாதப்பள்ளி உடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். உம்மை தொழுது கொள்ளுவர்களுக்கு குறைவில்லையே, உடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவர்களுக்கு தோல்வி இல்லையே. ஏசு என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த தழும்புகளாலே சுகமே. கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். உடைய புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.